உங்களுக்கு தெரியுமா, வரலாற்றிலேயே பலமான ஒரு கோட்டை சுவர் எந்த ஆயுதமும் இல்லாம வெறும் சத்தத்தால மட்டுமே இடிந்து விழுந்தது. ஆமாம், அதுதான் எரிகோ கோட்டை. இது எப்படி சாத்தியம்? இது வெறும் தற்செயலா இல்ல தெய்வ ரகசியமா? எரிகோ கோட்டை கானான் தேசத்தோட வாசல். இதோட சுவர்கள் எவ்வளவு தடிமண்ணா, அது மேல 2 தேர்கள் ஒன்னா போக முடியும். உள்ள இருந்தவங்க சிரிச்சாங்க, ஆனா வெளியே நின்ன இஸ்ரவேலர்களோ சாதாரண மக்கள். அப்பதான் ஒரு திருப்பம். யோசுவா 6:3 படி கடவுள் ஒரு விசித்திரமான திட்டத்தை சொல்றாரு. யாரும் சண்டை போடாதீங்க, 6 நாளைக்கு அமைதியா சுத்தி வாங்க. 6 நாளைக்கு கோட்டைய ஒரு முறை அமைதியா சுத்தி வந்தாங்க. இதை பார்த்து எதிரிகள் மேலிருந்து கிண்டல் பண்ணாங்க. ஆனா 7வது நாள் அந்த மர்மம் உடையுது. 7வது முறை சுற்றி முடிச்சதும் ஆசாரியர்கள் எக்காலம் ஊதுறாங்க. ஆகாயம் அதிருது. மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஆரவாரம் பண்றாங்க. யோசுவா 6:20 படி மக்கள் மகா சத்தமாய் ஆரவாரித்த போது அந்த பிரம்மாண்ட மதில்கள் தரைமட்டமாய் விழுந்தது. வியப்பான விஷயம், அந்த சுவர்கள் அப்படியே நேரா பூமிக்குள்ள அமுங்குன மாதிரி விழுந்திருக்கு. இதுதான் கடவுள் கொடுத்த வெற்றி. உங்க வாழ்க்கையிலும் எரிகோ மாதிரி பெரிய தடைகள் இருக்கா? விசுவாசத்தோடு துதியுங்க, தடைகள் உடையும்.